ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 2 ரீஷேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் தான் பார்க்க போறோம். இந்த பிக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா an ஏரியல் வியூ ஆஃப் த குதுப்பினார் காம்ப்ளெக்ஸ் டெல்லியில இருக்கிற குதுப்பினார் காம்ப்ளெக்ஸோட ஏரியல் வியூ தான். இப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா how did foreign invasion and rise new dynasties reshape India's political boundaries during this period? இப்போ வந்து இந்தியா கிட்ட வந்து நிறைய ஃபாரின் இன்வேஷன்னா என்னன்னா படையெடுக்கிறது. இந்தியால வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து படையெடுத்து இந்தியா கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. அப்படி சண்டை போட வரும்போது இந்தியாவோட பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ்ல வந்து என்னென்ன ரீஷேப்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். How did இந்தியன் சொசைட்டி ரெஸ்பாண்ட் டு இன்வேஷன்? அதே மாதிரி அவங்க படையெடுத்து வரும்போது இந்தியன் சொசைட்டி வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். How did இந்தியாஸ் எக்கனாமி அடாப்ட் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி? இப்ப அந்த மாதிரி அவங்க படையெடுத்து வரும்போது இந்தியாவோட எக்கனாமில வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருந்தது, அதை எப்படி எல்லாம் வந்து அவங்க ஸ்டேபிள் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். இம்பாக்ட் டிட் திஸ் பீரியட் ஹேவ் ஆன் த லைவ்ஸ் ஆஃப் த பீப்புள்? இந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நிறைய இன்வெஷன் வந்தது. அந்த இன்வெஷன்னால நிறைய இம்பாக்ட் வந்து நடந்ததுல அப்ப எல்லாமே பீப்புளோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் இருந்தது, பீப்புள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். இப்ப இங்க வந்து ஒரு டேட் லைன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டேட் லைன்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு டைம்ல என்னென்ன இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்தது அப்படிங்கறத பத்தி வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ 1206 எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1206ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து 1326ல ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த மீவர் கிங்டம். இப்ப 1326ல வந்து மீவர் கிங்டம் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் ஆச்சு. 1336 எடுத்துட்டோம் அப்படின்னா விஜயநகர எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்ப 1347 எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பாமினி சுல்தானேட். பாமினி சுல்தானேட் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1347. நெக்ஸ்ட் 1398 வந்து திமூர் அட்டாக்ஸ் டெல்லி. 1398ல திமூர் வந்து டெல்லியை வந்து அட்டாக் பண்ணாங்க. 1498 எடுத்துட்டோம் அப்படின்னா அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து போர்ச்சுகீஸ் எப்போ வந்தாங்க அப்படின்னா 1498ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்போ 1526 எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டோட ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து சொல்லுவோம். யாரு வந்து சண்டை போட்டு வின் பண்ணாங்க அப்படின்னா பாபர் வந்து சண்டை போட்டு பேட்டில் பண்ணி வந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணி முகல் எம்பையரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1556 செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அக்பர்ஸ் டிசிசிவ் விக்டரி. இப்போ 1556ல வந்து செகண்ட் பானிபட் பேட்டில் வந்து நடந்தது. இந்த பேட்டில் வந்து அக்பர் வந்து வின் பண்ணாரு. இப்போ 1576 எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் கால்டிகட்டி மகாராணா பிரதாப் ஃபோர்ஸ்டு டு ரீட்ரீட். இப்ப 1576ல வந்து காலிகட்டி பேட்டில் வந்து நடந்தது. இதுல வந்து மகாராணா பிரதாப் வந்து சண்டை போட்டு இந்த சண்டையை வந்து அதுக்கு மேல அவங்களால லீட் பண்ண முடியாம அப்படியே பேக்ல வந்துட்டாங்க. இப்ப 1699 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கால்சா பை குரு கோபிந்த் சிங். 1699ல வந்து கால்சா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. யாரு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா குரு கோபிந்த் சிங் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப இது 1799 எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சிக் எம்பையர். சிக் எம்பையர் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1799ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் 1565 பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் விஜயநகரா சிட்டி. 1566ல வந்து தாலிகோட்டா பேட்டில் வந்து நடந்தது. இதுல வந்து விஜயநகர சிட்டி எல்லாத்தையுமே வந்து டிக்ளைன் அழிச்சிட்டாங்க. 1671 பேட்டில் ஆஃப் சராய்கட் த அகோம்ஸ் டிஃபீட் த முகல்ஸ். நெக்ஸ்ட் 1671ல வந்து சராய்கட் பேட்டில் வந்து நடந்தது. இதுல வந்து அகோம்ஸ் வந்து முகல் எம்பையர் எல்லாருமே வந்து தோக்கடிச்சாங்க. நெக்ஸ்ட் 1754 எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் மரதா கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. 1754ல வந்து மரதா எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லியை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. The period in this chapter and the next is often called the later part of the medieval period of Indian history. The term medieval, between two ages, was originally applied to European city, roughly from the fall of the Roman Empire, 5th century CE, to the Renaissance, Europe's cultural revival in the 14th, 16th centuries, nurtured by the rediscovery of Greek and Roman art and literature. It was once thought to mark a dark age before the development of modern science. But, of course, Europe's and India's histories are very different. So, applying the same term medieval to both is not ideal.
And historians do not always agree on which period it discovered in India. We will sometimes have to use the term medieval, but for us it simply means the period from 11th to the 17th century. இந்த சாப்டர் அண்ட் அதுக்கு அடுத்த சாப்டர் ரெண்டு சாப்டரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த மிடிவல் பீரியட். மிடிவல் பீரியடோட லேட்டர் பார்ட்னு சொல்லுவோம். இப்போ மிடிவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிட்வீன் டூ ஏஜஸ், ரெண்டு டைம் பீரியடுக்கு இடையில இருக்கிறது தான் நம்ம மிடிவல் பீரியட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூரோப்பியன் ஹிஸ்டரி வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி ரோமன் எம்பையர் வந்து எடுத்துக்கலாம். யூரோப்பியன் ஹிஸ்டரியில இருந்து ரோமன் எம்பையர் வரைக்கும் இருக்கிறதா நம்ம மிடிவல் பீரியட்னு சொல்லுவோம். யூரோப் கல்ச்சர் வந்து எந்த செஞ்சுரியில இருந்து எந்த செஞ்சுரி வரைக்கும் இருந்தது அப்படின்னா 14th இருந்து 16th செஞ்சுரிஸ் வரைக்கும் இருந்தது. இந்த பீரியட்ல தான் வந்து கிரீக் அண்ட் ரோமன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் வந்து நர்ச்சர் அப்படின்னா வளர ஆரம்பிச்சது. எல்லாத்தையுமே மிடிவல் பீரியட்னு சொல்றோம். ஆனா யூரோப் அண்ட் இந்தியாஸ் ஹிஸ்டரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பீரியட் வந்து மிடிவல் பீரியட் தான். ஆனாலும் யூரோப்ல இருக்க ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் ஹிஸ்டரி வந்து டிஃபர் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம மிடிவல் பீரியட் அப்படிங்கிறது எந்த செஞ்சுரியில இருந்து எந்த செஞ்சுரி வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவோம் அப்படின்னா 11th செஞ்சுரியில இருந்து 17th செஞ்சுரி வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம மிடிவல் பீரியட்னு சொல்லுவோம். In tapestry of the past chapters, we have tried to keep as few days as possible, only those that mark important reference points. You will find it helpful to keep revisiting the timelines in those chapters. Revisit the maps too, as they will help you visualize the geography that was traversed by armies, common people, traders, scholars and spiritual figures. இப்போ இதுக்கு முன்னாடி 7th வரைக்கும் வந்து நம்ம நிறைய டேட்ஸ் வந்து பார்த்திருக்கோம். அதுல இருக்கிற சில டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸா வந்து இருக்கும். அதை வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. முன்னாடி இருந்த ஜியாகிரபிக்கல் மேப்பை வந்து ரீவிசிட் பண்ணோம் அப்படின்னா ஆர்மிஸ், காமன் பீப்புள், ட்ரேடர்ஸ், ஸ்காலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபிகர்ஸ் இது எல்லாமே எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. Spellings. Because of difficulties transcribing the Persian script in Roman script, you will find some alternative spelling in parentheses here and there. For instance, Kalji or Kilji are the same. Similarly, we use here the now standard spelling of Mughal spelling, but alternatives such as Mughal or Mughal are still sometimes used. நிறைய இடத்துல இந்த சாப்டர்லயே வந்து நிறைய இதுல வந்து ஸ்பெல்லிங்ஸ் வந்து டிஃபர் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கான மீனிங் வந்து ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கல்ஜின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து இருக்கலாம். அதே மாதிரி முகல் அப்படிங்கிறது நம்ம இதை தான் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸும் வந்து இருக்கலாம். பர்சியன் ஸ்கிரிப்ட்ல இருந்து ரொமானியன் ஸ்கிரிப்டுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுனால நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் வந்து இருக்கும். ஆனா அதுக்கான மீனிங் எல்லாமே சேம் தான். A new era in India's journey began in the early 11th century. Invasion from beyond the Hindu Kush mountains reshaped India's political map. No doubt, India had seen much warfare in earlier period, but the speed of invasion by people from outside the Indian subcontinent during this period was unprecedented. Many of these invaders were Central Asian, Turkic or Afghan. They were drawn to India not only for her reputed riches and for territorial ambitions, but also often to spread by force of violence if necessary their own version of their religion. 7th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்தியா வந்து நிறைய பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கா. ஆனா கூட 11th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து ஹிந்த் குஷ் மவுண்டன்ஸ்ல இருந்து இன்வேஷன் படையெடுத்து வந்த எல்லா பீப்புள்னாலையுமே வந்து இந்தியா பொலிட்டிக்கல் மேப்பை வந்து அப்படி ரீசேப் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்தியா வந்து 11th செஞ்சுரிக்கு முன்னாடியே வந்து நிறைய சண்டை, நிறைய வார்ஃபேர் வந்து பார்த்திருந்தாலுமே இந்த டைம் வந்து இந்தியாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா இந்தியாவோட சப்கான்டினென்டோட அவுட் சைட்ல இருந்து நிறைய ஸ்பேட் ஆஃப் இன்வெஷன் அப்படின்னா அப்படியே வெள்ளம் மாதிரி ஃப்ளட் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே ஸ்பேட் ஆஃப் இன்வெஷன் படையெடுத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்தியாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்வேடர்ஸ் வந்து எங்க இருந்து இருந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏசியன், டர்க்கிக் ஆர் ஆப்கானா வந்து இருந்தாங்க. இதுக்காக அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாம அவங்களோட ரிலீஜியஸ் வந்து இந்தியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப வயலன்ஸா வந்து நடந்துக்கிட்டாங்க. Let us now explore in this chapter the ever-changing landscape of India from 13th century onward.
13th செஞ்சுரிக்கு அப்புறம் இந்தியாவோட லேண்ட்ஸ்கேப்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருந்தது. அப்படி என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த சாப்டர்ல வந்து பார்ப்போம். இப்ப நம்ம டர்க்கிக்குன்னு சொன்னோம்ல. அப்ப டர்க்கிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, refers to peoples, languages and cultures historically associated with a vast region stretching across Central Asia all the way to Turkey and Siberia. இப்ப டர்க்கிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ், ஒரு துருக்கிய மொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த டர்க்கிக் வந்து நம்ம கிட்ட எதுக்காக பேட்டில் பண்ண வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இவங்களோட லாங்குவேஜ், இவங்களோட கல்ச்சர் இது எல்லாத்தையுமே வந்து இங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இவங்க எங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஏசியா ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டர்க்கி, சிபேரியா இந்த மாதிரி நெறைய வேஸ்ட் ரீஜியன்ல வந்து இவங்களோட கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த மேப்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, a comparison of the territories under the Tughlaq and Lodi 13th to 15th centuries and regional powers in the south and east. இப்ப இந்தியாவோட சவுத் அண்ட் ஈஸ்ட்ல வந்து துக்ளக் அண்ட் லோடிஸ் வந்து எங்கெல்லாம் பவர் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எந்த பீரியட்ல 13th அண்ட் 15th சென்ச்சுரிஸ்ல வந்து எங்கெல்லாம் பவர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் கங்கா டெரிட்டரின்னு சொல்லுவோம். அண்டர் நரசிம்மதேவாவோட டெரிட்டரிக்கு கீழ வந்து இருந்தது. இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிற எல்லாமே வந்து ஹொய்சாலா டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளாக் கலர் டாட் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஹொய்சாலா பீரியட்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆஃப் லோடி டைனஸ்டி. லோடி டைனஸ்டியோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து துக்ளக் டைனஸ்டியோட எக்ஸ்டென்ஷன் வந்து சொல்லலாம். இது எல்லாமே வந்து துக்ளக் டைனஸ்டில வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா, குதுப்பினாரோட பிக்சர். இப்ப இது வந்து என்ன அப்படின்னா, a section of the Quat ul Islam, Might of Islam, Mosque in Delhi's Qutub Minar complex. It is construction began Qutb-ud-Din Aibak, early 13th century, and was completed by later sultans. An inscription states that material from 27 destroyed Hindu and Jain temples were used in the construction, some of which can be seen here. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா, டெல்லியில குதுப்பினார் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஒரு மாஸ்க் குதுப் உல் இஸ்லாம் அப்படிங்கறதோட பிக்சர் தான். இப்ப இது வந்து யாரு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, குதுப்-உத்-தீன் ஐபக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அதை பினிஷ் பண்ணது யாரு அப்படின்னா, லேட்டர் சுல்தான்ஸ் வந்து பினிஷ் பண்ணாங்க. இதுல வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்ப இந்த ஸ்டோன் தூண் எல்லாமே இருக்குல்ல, இதை வந்து அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, 27 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு வந்து தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். Rise and fall of the Delhi Sultanate. Sultanate, a territory ruled by a sultan. A little that some Muslim rulers adopted. இப்ப சுல்தான் அப்படிங்கிறவங்களால ரூல் பண்ண டெரிட்டரியை தான் நம்ம சுல்தானேட்னு சொல்லுவோம். இதுல வந்து நிறைய முஸ்லிம் ரூலர்ஸும் வந்து இருந்தாங்க. Begin our journey here with the Delhi Sultanate, formed after the defeat in 1192 of King Prithviraj Chauhan, who ruled over parts of northwestern India. This sultanate saw the rule of 5 successive foreign dynasties of Turkic, Afghan origin, the Mamluks or slave dynasty, the Khilji, the Tughlaq, the Sayyid and Lodis. While certain part of North India came under the control of Delhi Sultanate, neighboring kingdoms such as Eastern Ganges in the east and Hoysala in the south resisted its advance and also emerged as a thriving center of art, culture and administration. The city of Delhi is also assumed a bigger role in the political landscape of northern India. இப்ப 1192ல வந்து பிருத்திவிராஜ் சௌகான் அப்படிங்கிறவங்க வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தோத்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உருவானதுதான் வந்து இந்த டெல்லி சுல்தான்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த டெல்லி சுல்தான் வந்து 5 சக்சசிவ் ஃபாரின் டைனஸ்டியை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்னென்ன ஃபாரின் டைனஸ்டியை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, டர்க்கி, ஆப்கான், மாம்லுக், கல்ஜி, சையத், லோடிஸ் இந்த மாதிரி சக்சசிவ் ஃபாரின் டைனஸ்டியை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சுல்தானேட் வந்து இந்தியாவோட நதன் பார்ட்டோட சில பார்ட்டை வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தா கூட அவங்களோட நெய்பரிங் கிங்டமான ஈஸ்டர்ன் காங்கஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி கொய்சாலாஸ் அவங்களுமே வந்து இந்த சுல்தானேட் வந்து டெவலப் ஆகுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி பேட்டில் பண்றதுல மட்டும்தான் எமர்ஜ் ஆயிட்டே இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய ஆர்ட், கல்ச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன்லயுமே வந்து இவங்க நிறைய எமர்ஜ் புதுசா கொண்டு வந்துட்டே தான் இருந்தாங்க. இவங்க த்ரைவிங் அப்படின்னா குயிக்கா வந்து டெவலப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்து த்ரைவிங்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரொம்ப குயிக்கா வந்து டெவலப் ஆயிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நார்த் இந்தியாவோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பான டெல்லியிலையும் வந்து இவங்க ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணாங்க. Sultanate period was marked by political instability combined with effort at territorial expansion. This resulted
engaged in military campaign that raided village and cities, entered and destroyed temples and seat of learning. Succession. The points of new sultan were often violent. Almost two sultan out of three seized powers by eliminating their predecessor, so that the sultan's average reign was hardly more than 9 years. இப்ப நம்ம வந்து சுல்தானேட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சுல்தானேட் வந்து அவங்களோட டெரிட்டரிய எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் வந்து நெறைய பேட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நெறைய வில்லேஜ் அண்ட் சிட்டிய வந்து ரெய்டட்னா என்ன அப்படின்னா, சூறையாடுனாங்கன்னே சொல்லலாம். நெறைய வில்லேஜ் அண்ட் சிட்டீஸ மட்டும் தான் அழிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. நெறைய டெம்பிள்ஸுமே வந்து அவங்க நெறைய அழிச்சிருக்காங்க. ஒரு சிட்டி இருக்கு. அத வந்து ஒருத்தங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அப்புறம் யார் வந்து ரூல் பண்ணுவா? அவங்களோட பையனோ அல்லது அவங்களோட பேரனோ அல்லது அவங்களுக்கு பையன் இல்ல அப்படின்னா, அவங்களோட தம்பியோ தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேமிலில ஒருத்தங்க தான் வந்து ரூல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா இந்த 3 ரூலர்லயுமே வந்து 2 ரூலர் வந்து எப்படி தான் பவர் பண்ணாங்க அப்படின்னா, சீஸ் பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தான் வந்து ரூல் பண்ணாங்க. இந்த மாதிரி சீஸ் பண்ணி ரூல் பண்ணதுனால சுல்தானோட ரூலிங் வந்து 9 இயர்ஸ்க்கு மேல அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா, a coined mind by Alauddin Khilji which bears the inscription Sikandar Saint or the second Alexander in Persian. இப்ப இந்த காயின் வந்து யாரு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுல என்ன இருந்தது அப்படின்னா, சிக்கன் 3 சாணி செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி இருந்தது. At the turn of the 14th century, Alauddin Khilji conducted military campaign over large areas of north and central India, sacking and plundering many cities. At the same time, he also repelled several invasions by Mughal forces who were trying to add India to the vast Mughal empire. It converted most of Asia at the time. 14th centuryல அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய military campaign வந்து நடத்தினாரு. அந்த military campaignல வந்து நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியால வந்து நிறைய சிட்டிஸ் வந்து அவர் வந்து டிக்ளைன் பண்ணிட்டாரு. இப்ப இவர் வந்து இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியால வந்து மொகல் போர்சஸும் வந்து டிக்ளைன் பண்றதுக்காக வந்தாங்க. அந்த மொகல் போர்சஸுமே இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து டிக்ளைன் பண்ணிட்டாரு. His slave general Malik Kafur expanded the Sultanate reach southward, conquering several kingdoms on the way. Their planted wealth helped finance the Sultanate enormous military apparatus. He also attacked a number of Hindu centers such as Srirangam, Madurai, Chidambaram, and possibly Rameswaram. இப்ப அலாவுதீன் கில்ஜி வந்து இந்தியாவோட நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியால வந்து நிறைய சிட்டிஸ் கிட்ட வந்து சண்டை போட்டு அவரோட கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி அவரோட ஸ்லேவ் ஜெனரலான மாலிக் கஃபூர் வந்து இந்தியாவோட சவுத் வேர்ட்ல போயிட்டு அங்க இருக்கிற நிறைய செவரல் கிங்டம் வந்து இவருக்கு கண்ட்ரோலுக்கு கீழ வந்து கொண்டு வந்து அவங்க எல்லாருமே வின் பண்ணி நிறைய பினான்ஸ் வந்து அவர் எடுத்துட்டு வந்தாரு. அந்த பினான்ஸ் வச்சு அவங்களோட மிலிட்டரிக்கு தேவையான அப்பaratus அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ், அவரோட மிலிட்டரிக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம மாலிக் கஃபூர் வந்து நிறைய ஹிந்து சென்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம், மதுரை, சிதம்பரம் அண்ட் ராமேஸ்வரம் இது எல்லாத்தையுமே வந்து மாலிக் கஃபூர் வந்து அட்டாக் பண்ணாரு. A few decades later, Muhammad bin Tughlaq or Tughlaq ruled Delhi and expanded the Delhi Sultanate territories further. For the first time since the Mauryan Empire, most of the subcontinent was now under one ruler, although this dominance was significant. It proved to be short-lived. Muhammad bin Tughlaq had ambitious schemes, but they were often poorly executed. One such was moving his capital from Delhi to Daulatabad, then called Devagiri, near present-day Sambhaji Nagar. Perhaps he thought more central location would offer better control of the empire. The people were forced to travel over 1,000 kilometers, and a few years later, and his plan misfired. He shifted the capital back to Delhi. Both transfer resulted in great loss of life according to some sources. Another instance was the introduction of token currency, where cheap copper coin were declared to be token and have the value of silver or gold coins. Although this was a progressive idea, most of our currency today is actually token. At the time, this has created confusion in the trade and encouraged people to counterfeit copper coin, all of which caused the economy to decline. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா 19th century painting depicting Muhammad bin Tughlaq in his court. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா 19th centuryல முகமது பின் துக்ளக்கோட கோர்ட்ல இருக்கிற பிக்சர் தான். இப்ப நம்ம மௌரியன் எம்பையர் தான் வந்து நிறைய லார்ஜ் ஏரியா வந்து இருந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து டெல்லி சுல்தானேட்
வந்து மோஸ்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட் ஃபுல்லாவே வந்து ஒன் ரூலர் கீழ வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அஹ்மத் பின் துக்ளக் வந்து நெறைய ஆம்பிசியஸ் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாலுமே, அது வந்து புவரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்கீம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, அவரோட கேப்பிட்டல் வந்து டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு வந்து மாத்துனத சொல்லலாம். இந்த தௌலதாபாத் வந்து அப்ப வந்து தேவகிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா, சாம்பாஜி நகர்ல வந்து இருக்கு. அப்படி அவரோட கேப்பிட்டல டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துனதுக்கு அப்புறம், பீப்பிள் எல்லாருமே வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்குமே டிராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்லயே வந்து அந்த பிளான் வந்து மிஸ்ஃபயர் ஆனதுனால, அவரு கேப்பிட்டல வந்து திரும்ப டெல்லிக்கே வந்து மாத்திட்டாரு. வந்து டெல்லியில இருந்து தேவகிரிக்கும், தேவகிரியில இருந்து டெல்லிக்கும் மாத்துனதுனால, இவருக்கு வந்து நெறைய லாஸ் ஆயிருச்சு. இப்ப இன்னொரு இன்சிடென்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, இந்த டோக்கன் கரன்சி வந்து சொல்லலாம். இந்த டோக்கன் கரன்சி எதால இருந்தது அப்டின்னா, சீப் காப்பர் காயின்ஸால இருந்தது. இது எதுக்காக ஆல்டர்னேட்டிவா இருந்தது அப்டின்னா, சில்வர் அண்ட் கோல்டு காயினுக்காக ஆல்டர்னேட்டிவா இருந்தது. இப்ப அவங்க வந்து டோக்கன் கரன்சிய ரிலீஸ் பண்ண உடனே, அவங்களோட ட்ரேடிங்ல வந்து நெறைய கன்ஃப்யூஷன் வந்து கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய கவுண்டர்ஃபிட் காப்பர் காயின்ஸ் கவுண்டர்ஃபிட்னா என்ன அப்டின்னா, டூப்ளிகேட் போலியான காப்பர் காயின்ஸும் வந்து நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே வந்து இந்த சுல்தானோட எக்கனாமி வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. The sultans and their court elite lived in luxurious palaces, enjoying elaborate clothing, jeweled ornaments, and fine food. This wealth was largely derived from plunder from their military campaign, taxes levied on common people and conquered region, and engagement in slave trade. As enslaved people provided free labor were sent away to distant Central Asia to be sold. But plunder, in turn, affected trade networks and agricultural production. This period also witnessed numerous attacks on sacred or revered images in Buddhist, Jain, and Hindu temples. Such destruction was motivated not just by plunder but also ஐகானோ கிளாஸ்ம். இப்ப இந்த சுல்தான்ஸ், இந்த ரூலர் அண்ட் அவங்களோட கோர்ட்ல இருக்கிற எலைட் பீப்பிள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப லக்ஸூரியஸான பேலஸ்ல வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வியர் பண்ற கிளாத் வந்து ரொம்ப எலாபரேட்டடா இருக்கும். அது அவங்க யூஸ் பண்ற ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபைன் ஃபுட் மட்டும் தான் அவங்க வந்து ஈட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இதுக்கான காசு எல்லாமே எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அவங்க வந்து மிலிட்டரி கேம்பெயின் மூலமா நெறைய சிட்டீஸ் அண்ட் நெறைய கிங்டம் கிட்ட இருந்து நெறைய காசு எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த காசு தான் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காமன் பீப்பிள் வந்து இவங்களுக்கு டாக்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டாக்ஸ்ல இருந்து வந்த காசுமே இவங்க வந்து இந்த மாதிரி செலவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம என்ஸ்லேவ்டு அப்டின்னா அடிமையா இருப்பாங்கல்ல, அந்த பீப்பிள் எல்லார்கிட்டயுமே வந்து ஃப்ரீ லேபர் வேலைய வந்து ஃப்ரீயா வாங்கி அவங்களுக்கான எந்த காசுமே வந்து குடுக்கல. அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் பண்ற பீப்பிள் வந்து ரொம்ப தூரம் சென்ட்ரல் ஏசியா வரைக்குமே போய் சோல்ட் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவங்களோட ட்ரேட் நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சரல் புரொடக்ஷனும் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து அவங்க நெறைய புத்திஸ்ட், ஜெயின், ஹிந்து டெம்பிள வந்து டிக்ளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி டெம்பிள் எல்லாமே அட்டாக் பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பீப்பிள் எல்லாருமே வந்து சொன்னாங்க. இப்ப ஐகான் ஆஃப் கிளாஸ்ம்னா என்ன அப்படின்னா, த ரிஜெக்ஷன் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காயின் ஆர் ரிலீஜியஸ் இமேஜஸ் கன்சிடர்டு ஐடோலேட்ரஸ். ஒருத்தவங்க வந்து ரிலீஜியஸா அவங்க ஒரு இமேஜ் வச்சு வந்து அத வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அத வந்து ரிஜெக்ட் பண்றது ஆர் டிஸ்ட்ரக்ட் பண்றது தான் நம்ம ஐகான் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். Some of the sultans also imposed the Zia, a tax on non-Muslim subjects to grant them protection and exemption from military service. In practice, depending on the ruler, this discriminatory tax would be source of economic burden and public humiliation, and formed a financial and social incentive for subjects to convert to Islam. At the end of 14th century, Timur, a brutal Turkic Mongol conqueror from Central Asia, invaded northwest India and launched a devastating attack on Delhi, then a thriving city. As he wrote in his memories, his twofold objective was to wage his twofold objective was His twofold objective was to wage war with the infield and to gain something by plundering the wealth of the infields. Large number were killed or enslaved and the city was left in ruins. Timur soon withdrew. Timu- Timur soon withdrew from it. Timur soon withdrew from
Timur soon withdraw from India with a huge plunder, leaving chaos behind. In the aftermath, the Lodis emerged and established the last dynasty of Delhi Sultanate. But then, however, its territory had shrunk considerably in the face of increasing resistance from other state and kingdom from within India. சலா சுல்தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா யாரெல்லாம் நான் முஸ்லீமா இருக்காங்களோ யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த டாக்ஸ் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஜியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால பப்ளிக் எல்லாரு மேலயுமே வந்து ஒரு எக்கனாமிக் பேர்டன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஹிந்துல இருந்து யாரெல்லாம் இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே பினான்சியலா அண்ட் சோசியலா வந்து செக்யூரா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன் நடந்துட்டே இருக்கும்போது 14th செஞ்சுரியில தைமூர் வந்து அட்டாக் பண்ண வராங்க. எப்படி வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட நார்த் வெஸ்ட்ல வந்து இன்வைட் பண்ணி படையெடுத்து அவங்க வந்து டெல்லியை வந்து அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம த்ரைவிங் சிட்டி வந்து சிட்டியை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு குயிக்கா அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவு குயிக்கா வந்து அட்டாக் பண்ணாங்க. இதை வந்து அவங்களோட மெமரிஸ்ல எழுதியும் வச்சிருக்காங்க. அவரோட மெமரிஸ்ல அப்படி என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து 2 ஃபோல்டு வந்து இருந்தது. அவருக்கு வந்து 2 விஸ் வந்து இருந்தது. அது என்ன அப்படின்னா இவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதும் இவங்க கிட்ட இருக்கிற வெல்த் எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்றதும் தான் அவங்களோட குறிக்கோளாவே வச்சிருக்காங்க. இப்ப அந்த தைமூர் வந்து 14th செஞ்சுரியில படையெடுத்து வரும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சிட்டிஸும் வந்து அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தைமூர் வந்து இங்க இருக்கிற நிறைய வெல்த் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இது வந்து ஒரு கயாச வந்து உண்டு பண்ணுச்சு. கயாஸ்னா என்ன அப்படின்னா ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணுச்சு. எல்லாருமே குழம்பிட்டே இருக்கும்போதுதான் வந்து டெல்லி சுல்தானேட்டோட லாஸ்ட் டைனஸ்டியான லோடிஸ் டைனஸ்டி வந்து எமர்ஜ் ஆச்சு. அப்படி எமர்ஜ் ஆயிட்டே இருக்கும்போது இவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு நிறைய ஸ்மாலர் கிங்டம் வந்து இவங்க கிட்ட அட்டாக் பண்ணி இவங்களோட எம்பையர் வந்து ஸ்மாலரா ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஸ்மாலரா ஆச்சு அப்படின்னா சப்கான்டினென்ட் ஃபுல்லாவே இருந்தது இந்தியாவுக்குள்ள மட்டுமே வந்து சுருங்கிருச்சு. Infidel என்ன literally someone who does not share the faith of a given religion. For medieval Christianity, infield were Muslim or pagans. Medieval Islam, infield were Christian or in the context of India, Hindus, Buddhist or Jains. Infidelனா என்ன அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவங்கன்னு அர்த்தம். இப்ப யாரு வந்து ஃபெய்த் உண்மை எதையுமே ஷேர் பண்ணாம இருக்காங்களோ அவங்களதான் வந்து நம்ம இன்ஃபைடல் நம்பிக்கையற்றவர்கள்னு சொல்லுவோம். மிடிவல் கிறிஸ்டியனிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல யார வந்து நம்ம இன்ஃபைடல்னு சொல்லுவோம் அப்படின்னா முஸ்லீம் அண்ட் பேகன் வந்து சொல்லுவோம். இதே மிடிவல் இஸ்லாம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல யார வந்து நம்ம இன்ஃபைடல்னு சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நம்ம இன்ஃபைடல்ஸ் நம்பிக்கையற்றவர்கள்னு சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.